ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கார்னியா. நான் தான் குளோபின். இப்போ நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் சப்செல்லுலர் ஆர்கானிசம் செல் மெம்பரன்ஸ்லேருந்து ஃப்ளூயிட் மடிக் மாசல் இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபார் தி யூனிவர்சிட்டி. சரிங்களா? இப்போது கம்மிங் டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல். சரியா? ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இஸ் ப்ரொபோஸ்ட் பை 2 scientists, namely Singer and Nicholson in the year 1972. இவங்க 2 பேர்த்த ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரியா? இப்போ ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இதில் என்னென்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன், தென் கம்மிங் டு இட்ஸ் காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ளூயிடிட்டி. இது எழுதினாலே வில் கெட் 4 to 4.5. தென் ஃபஸ்ட் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் plasma membrane. இப்போது plasma membrane is made up of several components. என்னென்ன? This is phospholipid. So that our cell membrane is made up of a phospholipid bilayer. இது ஒரு layer. So it is made up of a phospholipid bilayer. Then it is made up of 2 proteins. இதுதான் உங்களோட இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இன்டெக்ரல்னால் உள்ளே இருக்குது, அதனால தான் இன்டெக்ரல் ப்ரோட்டீன். This is your பெரிஃபரல் ப்ரோட்டீன். சரிங்களா? வெளியே இருக்குது, அதனால தான் பெரிஃபரல் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கிளைகோலிபிட். ஏன் கிளைகோலிபிட்னா, திஸ் இஸ் ஏ கார்போஹைட்ரேட் செயின். சரிங்களா? மீன்ஸ் லைக் சுகர் காம்பவுண்ட். இதுதான் உங்களோட சுகர் காம்பவுண்ட். இந்த சுகர் காம்பவுண்ட் வந்துட்டு உங்களை ஃபாஸ்ஃபோலிபிட் அட்டாச் ஆகிக்கிறதுனால இதுக்கு பேர் தான் கிளைகோலிபிட். சரிங்களா? இதே பேர் வந்துட்டு என்ன சொல்லுங்கள், கிளைகோப்ரோட்டீன். ஏன் கிளைகோப்ரோட்டீன்? This is a sugar chain attached to protein, so it is known as glycoprotein. A sugar chain attached to lipid layer, so it is known as glycolipid. Then உங்களோட possible bilayer you can also see cholesterol here and there. cholesterol அது கூட நம்ம இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் ஃப்ளூயிட், இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன். இதுதான் பிளாஸ்மா மெம்பரேனா, திஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன், this is inside of the plasma membrane. சரிங்களா? இப்போது அவுட் சைட் இன்சைட். சரிங்களா? போத் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன, வாட்டர். ஸோ தட் இங்கேயும் வாட்டர் இருக்கும், இங்கேயும் வாட்டர் இருக்கும். சரிங்களா? இப்போது கம்மிங் டு காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது, பாஸ்போலிபிட் பைலேயர். பாஸ்போலிபிட் பைலேயரா, இதுதான் பாஸ்போலிபிட் பைலேயர். கரெக்டாக this phospholipid bilayer is made up of 2 components. One is polar head and another is non-polar tail. சரிங்களா? என்ன, இதுதான் phospholipid. சரிங்களா? இதுதான் என்னது, போலார் ஹெட். இது வந்துட்டு non-polar tail. போலார்னா ஹைட்ரோஃபிலிக். it is an hydrophilic head. This is hydrophobic tail. அப்போனா வாட்டர் ஹீட்டிங் tail. இப்போ நீங்கள் என்ன பார்த்தோம், இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், போத் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். நீங்களே பார்க்குறீங்கன்னா எப்படி, இதுதான் ஹெட்டாக, இதுதான் டெய்லாக. எப்போவுமே பாருங்கள், த டெய்ல் இஸ் ஃபேஸ்ட் அவே ஃப்ரம் தி வாட்டர். இது ஃபுல்லாக வாட்டர்னு வச்சுக்கலாம். திஸ் ஹெட் இஸ் ஃபேஸ்ட் டுவர்ட்ஸ் தி வாட்டர், தென் இட் இஸ் வாட்டர் லிவிங், ஸோ இட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்புறம் இந்த டெய்ல் இஸ் ஃபேஸிங் அவே ஃப்ரம் தி வாட்டர், தென் இட் இஸ் ஹீட்டிங் த வாட்டர், ஸோ இட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். சரிங்களா? ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு என்ன காம்பனண்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர். செகண்ட் என்ன, ப்ரோட்டீன்ஸ். என்னென்ன ப்ரோட்டீன், இன்டெக்ரல் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன். இன்டெக்ரல் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா? தென் கம்மிங் டு தேர்ட் காம்பனண்ட் என்ன, glycoprotein and glycolipids. glycoprotein, glycolipids. Coming to fourth component என்ன, கொலஸ்ட்ரால். சரிங்களா? கொலஸ்ட்ரால். சரியா? இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன். இது எதுனால வில் கெட் 2 marks. தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஃபீச்சரை வந்துட்டு காட்டும். அந்த ஃபீச்சர் பேர் தான் ஃப்ளூயிடிட்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ளூயிடிட்டி. சரிங்களா? இப்போ ஃப்ளூயிடிட்டினா என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ளூயிடிட்டி இஸ் நத்திங் பட், அது டெஃபினேஷன் என்னன்னா, lateral movement of lipids, sorry
இப்போது ஃப்ளூயிடினா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ளூயிடினா என்னென்னா லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் தி லிப்பிட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஓவர் தி லிப்பிட் பைலேயர். அப்போனா என்னது மூமெண்ட் ஆஃப் லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லிப்பிட் ஓவர் லிப்பிட் பைலேயர். இது என்ன சொல்ல வராங்க, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த லிப்பிட் பைலேயர் குள்ளே இட்ஸ் ஷோயிங் எ மூமெண்ட். சரிங்களா, என்ன டைப் ஆஃப் மூமெண்ட், லேட்ரல் மூமெண்ட். சரிங்களா, இப்போ டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினேஷன் வரும் என்ன, லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் components of lipids over its bilayer. சரிங்களா, அதனால் இந்த மூமெண்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர், இந்த மூமெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த மெம்பரேன் இஸ் fluid in nature. ஸோ our plasma membrane is fluid in nature. சரிங்களா, fluid in nature. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போது திஸ் ஃப்ளூயிடிட்டி என்ன கேரக்டர் ஷோ பண்ணுது உங்கள் பிளாஸ்மா மெம்பரேன், ஃப்ளூயிடிட்டி. கரெக்டாக, திஸ் ஃப்ளூயிடிட்டி ஷோஸ் 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். என்னென்னா எக்ஸோசைட்டோசிஸ் அண்ட் எண்டோசைட்டோசிஸ். சரிங்களா, இதுதான் ஃப்ளூயிடிட்டியா. ஃப்ளூயிடிட்டி ஷோஸ் 2 கேரக்டர்ஸ். ஒன் இஸ் எக்ஸோசைட்டோசிஸ் அண்ட் another is எண்டோசைட்டோசிஸ். எக்ஸோசைட்டோசிஸ்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் from outside of cell membrane to the inside of the cell membrane. Endocytosis na movement of particles from inner membrane to outer membrane. So fluidity enables 2 types of characters, but fluidity won't enable flip-flop movement of the flip-flop movement of the components. Flip-flop movement of காம்போனன்ட்ஸ். சரிங்களா, இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட்ன்றது எப்போ நடக்கும்னா அப்போப்டோசிஸ் டைமில் மட்டும்தான் இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா, இப்போது ஃப்ளூயிடிட்டி என்னென்னு தெரிஞ்சு அது என்னென்ன அதே லைக் இந்த ஃப்ளூயிடிட்டின்றது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எக்ஸோசைட்டோசிஸ் அண்ட் எண்டோசைட்டோசிஸ். இந்த ஃப்ளூயிடிட்டின்றது இது காட்டாது. இட் ஓன்ட் ஷோ ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட் ஆஃப் தி காம்போனன்ட்ஸ். த ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட் கேன் பி ஷோன் ஒன்லி டியூரிங் தி ஃபேகோசைட்டோசிஸ். சரிங்களா, சாரி apoptosis phagocytosis. சரிங்களா, now let's go with factors affecting fluidity. சரிங்களா, factors affecting fluidity. சரிங்களா, factors affecting fluidity. There are 3 factors which affect fluidity. சரிங்களா, 3 factors. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர். சரிங்களா, temperature, second is cholesterol, and third is saturated and unsaturated fatty acids. These are the 3 components which affect the fluidity. சரிங்களா, இப்போ நம்ம ஒன்றொன்றை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கம்மிங் டு டெம்பரேச்சர். சரிங்களா, எது டெம்பரேச்சர். சரிங்களா, ஃபஸ்ட் டெம்பரேச்சர். இப்போது இதுதான் உங்கள் ஃபாஸ்ஃபோலிபிட் பைலேயர்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபாஸ்ஃபோலிபிட் பைலேயர். இப்போது இஃப் தெர் இஸ் டெம்பரேச்சர் 2 இருக்கும். சரியா, ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர். இப்போ ஹை டெம்பரேச்சரில் பார்க்கலாம். இப்போது ஹை டெம்பரேச்சரில் இதுதான் உங்கள் ஃபாஸ்ஃபோலிபிட் பைலேயர். இந்த ஃபாஸ்ஃபோலிபிட் பைலேயரில் பார்த்தீங்கன்னா இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட். சரியா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும், நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இஃப் தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் kinetic energy. If there is increase in kinetic energy, there will be increase in movement of particles. Increase in movement of particles. So if there is an increase in temperature, there will be increase in kinetic energy, there will be increase in movement of particles. அதனால இப்போது இந்த phospholipid bilayer there will be movement in this phospholipid bilayer. movement இருக்கும்போது என்ன ஆகும், there will be increase in distance between the lipids, phospholipids. இப்போது மோர் த டிஸ்டன்ஸ் மோர் த ஃப்ளூயிடிட்டி. சரிங்களா, இப்போது இங்கே ஒரு ஃபாஸ்ஃபோலிபிட் இருந்துச்சுன்னா there will be increase in fluidity, so that if the temperature is increased it favors fluidity. The temperature increased, fluidity increases. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். இப்போது அதுவே நம்ம லோ டெம்பரேச்சர் பார்த்தோம்னு வச்சுக்கோ, there is டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் என்ன நடக்கும், லோ டெம்பரேச்சரில்
கைனடிக் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அந்த மூமெண்ட்டும் கம்மியாக இருக்குது. சரிங்களா? மூமெண்ட் கம்மியாக இருந்தால் டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அதுவும் கம்மியாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாஸ்போலிபிட்ஸ் வில் பி லெஸ். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஃப்ளூயிடிட்டி வில் பி லெஸ். அப்போனா த மூமெண்ட் ஆஃப் தி பாஸ்போலிபிட் அதோட காம்பனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட் ஹை டெம்பரேச்சர் ஃபேவர்ஸ் ஃப்ளூயிடிட்டி, லோ டெம்பரேச்சர் அன்ஃபேவர்ஸ் ஃப்ளூயிடிட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்துட்டோம். செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு என்னென்னா கொலஸ்ட்ரால். அதுவும் அப்படி இன்ஃபர்ஸ் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால் இல்லை. சரிங்களா? இப்போ இதுதான் உங்களோட பாஸ்போலிபிட் பைலேயர். சரிங்களா? இதுதான் உங்களோட பாஸ்போலிபிட் பைலேயர். இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் இன்கேஸ் இந்த சென்ட்ரல் இந்த பிட்வீன் பாஸ்போலிபிட்ஸ் தெர் இஸ் கொலஸ்ட்ரால் வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் இருந்தால் என்ன பண்ணும்? இட் வில் மேக் த பாஸ்போலிபிட்ஸ் டு மூவ் அப்பார்ட். அப்போது இந்த பாஸ்போலிபிட்ஸ் நடுவில் there is increase in distance. There will be increase in distance. This cholesterol makes the phospholipids to move apart and it increases the distance between the phospholipids and there will be increase in fluidity. அதுவே நம்ம வந்துட்டு இப்போ இன்கேஸ் நம்ம கொலஸ்ட்ரால்னா it will be so crystallized. சரிங்க? it will be crystallized. there is decrease in distance, like இந்த மாதிரி இருக்கும். there is decrease in distance and there will be இப்போ இந்த மாதிரி இருந்தால் there is no movement, so that there is decrease in fluidity. So that presence of cholesterol favors fluidity, absence of cholesterol will not favor fluidity. சரிங்களா? இப்போ நம்ம 2 ஃபேக்டர் பார்த்துட்டோம். கடைசி ஃபேக்டர் வந்துட்டு என்னென்னா சேச்சுரேஷன் அண்ட் unsaturation of fatty acids. சரிங்களா? சேச்சுரேஷன் அண்ட் unsaturation of fatty acids. நான் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். சேச்சுரேஷன்னா என்ன, unsaturation என்ன. சேச்சுரேஷன்னா no there will be absence of double bond. unsaturated compounds there will be presence of a double bond. சரிங்களா? டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்காது. இப்போது we can see this in like structure, இந்த பிளாஸ்மா ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம சேச்சுரேஷன் அண்ட் unsaturation படிக்கலாம். சரிங்களா? இப்போது இன்கேஸ் இட் இஸ் ஏ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுதான் பாஸ்போலிபிட் பைலேயரா. if the fatty acids are saturated then there is no presence of double bond, there is only single bond. அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களோட இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன இருக்கும்? சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னால என்ன நடக்குது? there is and decrease in distance. சரிங்களா? டிஸ்டன்ஸ்ன்றது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? there is no increase in distance. அப்போது there is a decrease in distance டிக்ரீஸ் என்ன நடக்கும்? ஃப்ளூயிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஃப்ளூயிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அன்ஃபேவர்ஸ் ஃப்ளூயிடிட்டி. அதுவே நம்ம அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பார்க்கலாம். இப்போது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா இந்த ஸ்லைட்டாக இந்த உங்களோட இந்த லிப்பிட் பைலர் வந்து பெண்டாக இருக்கும். சரிங்களா? பெண்டாக இருக்கும். இந்த டைல்ஸ்லாம் இந்த மாதிரி பெண்டாக இருக்கும். இந்த பெண்ட் வர்றதுனால என்ன ஆகுது? the distance between phospholipids gets increased. distance increase ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால there is increase in fluidity. சரிங்களா? increase in fluidity. இவ்வளோ தான் factors affecting fluidity. இப்போ லைனாக என்னென்ன பார்த்தோன்னு பார்த்துடலாம். என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் யாரை கம்போஸ் பண்ணாங்க, அப்போது அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இது எதுனா யூ கெட் 2 marks. தென் வாட் இஸ் ஃப்ளூயிடிட்டி? சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுனா வில் கெட் 1 mark. தென் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ், இந்த ஃப்ளூயிடிட்டி வந்து என்னென்ன பண்ணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ். தென் வாட் இஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ளூயிடிட்டி 3 அதை பற்றி இப்போ எழுதணும், படித்தோம். சரிங்களா? இவ்வளோ எழுதினாலே வில் கெட் 4 to 4.5 in your யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ்.